Hello everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். கிரியேட்டிங் சீரீஸ் ஆப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கிரியேட்டிங் சீரீஸ் ஆப்ஜெக்ட். இதில் ரெண்டு டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரியேட் எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்ட் வித் நோ பேராமீட்டரும், கிரியேட் நான் எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ரெண்டு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நான் எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு 4 சப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 சப் டாப்பிக்கும் நம்ம ப்ரோக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ரோக்ராமே எழுத தெரியாதுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபாலோ பண்ணுற புக்கு சுமித்ரா அரோரா புக்கு தான். அதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கீழே இந்த 3 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்த ஒரே ஒரு டாபிக் தான். ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். பேசிக்காக ஃபஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பாண்டாஸோட ஒரு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ பாண்டாஸில் 3 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சீரீஸ், டேட்டா ஃப்ரேம், பேனல்டு. நம்ம இந்த சீரீஸை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரோட இன்ட்ரடக்ஷன் இது தான். சீரீஸ் அப்படின்னா என்னென்னா இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் த பாண்டாஸ். இது ஒரு 1 டைமென்ஷனல் அரேயாக தான் நம்மளுக்கு இருக்கும். இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ்டு டேட்டாஸாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 2 காம்போனண்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அது என்னென்ன காம்போனண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆக்சுவல் டேட்டாவாக இருக்கும். அதுவும் அரே ஆஃப் ஆக்சுவல் டேட்டா, ரைட்? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். அரே மீன்ஸ் அது தானே, ரைட்? அதோட அசோசியேட்டாக இருக்கும். அந்த அரேயோட அசோசியேட்டாக ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அது என்னென்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸ்னால் நியூமரிக் டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இல்லை லேபிள்டு இண்டெக்ஸ்னு சொல்லி 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இருக்கும், ரைட்? அப்போது நம்மளுக்கு 2 மெயின் காம்போனண்ட் இருக்கும். அரே ஆஃப் ஆக்சுவல் டேட்டாஸ் இருக்கும். அதோட அசோசியேட்டட் அரே விட்ட இண்டெக்ஸஸ் இருக்கும். 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நியூமரிக் இண்டெக்ஸ், இன்னொன்று லேபிள்டு இண்டெக்ஸ். நியூமரிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்பர்ஸ். ஓகேவா? லேபிள்டு இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற நேமு, கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு சம் வேல்யூஸாக இருக்கலாம், ரைட்? அதை வந்து லேபிள் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது லேபிள்டு இண்டெக்ஸு. ஸோ இந்த போத் த காம்போனண்ட் ஆஃப் ஆர் இன் 1 டைமென்ஷனல் அரே வித் சேம் லென்த்தாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இண்டெக்ஸ் வந்து 4 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். அப்போ டேட்டாவும் 4 வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். அப்போ இண்டெக்ஸும் டேட்டாவும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும், சேம் லென்த்தாக தான் இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி. ஓகேவா? இண்டெக்ஸ் இஸ் to access the individual values, right? ஒரு இண்டெக்ஸை வந்து நம்ம வச்சு ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 0th பொசிஷனில் இருக்க வேல்யூஸை வந்து 20 அப்படின்ற எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ 2ன்ற இண்டெக்ஸை வச்சு 30 அப்படின்ற இண்டெக்ஸோட வேல்யூஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் டேட்டா வேல்யூஸ். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூமரிக் இண்டெக்ஸ், ரைட்? இங்கே இருக்க நியூமரிக் இண்டெக்ஸ். நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். நம்ம டேட்டா மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோ. இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இண்டெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஓகேவா? பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் ஆஃப் நியூமரிக் இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க, லேபிள்டு இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேபிள்டு இண்டெக்ஸோட வேல்யூஸும் அது கரஸ்பாண்டிங்கான டேட்டாஸும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஃபைன். இப்போது இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி கேரக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸாகவும் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ஒரு சில கேரக்டரை வந்து நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற இண்டெக்ஸ் வந்து இண்டீஜர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது பேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? when numeric index can depict position of the data is object is 0, 1, 2, 3, they can call the positional index, right? அதுவே labeled index can take any user defined label. நம்ம என்ன நேம் வேணாலும் labeled indexக்கு கொடுத்துடலாம். நியூமரிக் இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 0th பொசிஷன்லேருந்து 0, 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பொசிஷனல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம், ரைட்? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். அந்த மாடியூலோட நேமு பாண்டாஸ், ரைட்? அப்போ இம்போர்ட் பாண்டாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியை நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபைன். அப்போ பாண்டாஸ் டாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு டாட்டுக்கு அப்புறம் நம்ம எஸ் வந்து கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணோம். இதுதான் நம்ம பைத்தானோட சின்டாக்ஸ். ஸோ சீரீஸாக
ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டோட நேம் தான் சீரியஸ் ஆப்ஜெக்ட். ஏன்னா சீரியஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் சீரியஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ பாண்டாஸ் டாட் சீரியஸ் ஆஃப் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ரைட், இதுதான் பாண்டாஸ் சீரியஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ரைட், ஃபஸ்ட்டு நான் இதை ஐடியலி செல்லில் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்பைடரில் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடியூலை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரைட், அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துட்டேன் அஸ் பிடின்னு சொல்லி. ஸோ நான் பாண்டாஸ்னு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அலைஸ் நேம் பிடின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கலான்றனால அலைஸ் நேம் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம சீரியஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். இது எந்த மாடியூலுக்குள்ளே இருக்குது? பாண்டாஸோட மாடியூலுக்குள்ளே இருக்கனால அதோட அலைஸ் நேம் டாட் சீரியஸ். ரைட், ஸோ எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கணும். அதுதான் பைத்தானோட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ரைட், பிரிண்ட் ஆஃப் ஏ. சீரியஸ் ஆப்ஜெக்டோட நேம் வந்து ஏவா. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எம்டி சீரியஸாக இருக்கும். இங்கே எந்த ஒரு வேல்யூஸும் இருக்காது. ரைட், எப்போவுமே சீரியஸாக அதோட டேட்டா டைப்ஸும் ரிட்டர்ன் பண்ணணும். இதோட டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஏ அப்படின்ற இந்த எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன் நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அதோட சின்டாக்ஸ் தான் இம்போர்ட் பாண்டாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் லைனாக எப்போவுமே இருக்கணும். அதுக்கு அலைஸ் நேமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ பாண்டாஸ் டாட் அ சீரீஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியது டேட்டா கமா இண்டெக்ஸ். இது ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்றனால நம்ம கண்டிப்பாக டேட்டா கொடுப்போம், அதோட இண்டெக்ஸும் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே தானே? இந்த டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணுறது ஒரு 4 டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட சப்டாபிக். அந்த சப்டாப்பிக்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு இந்த டேட்டா என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. லேபிள்டு இண்டெக்ஸ், நியூமரிக் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ரைட், லேபிள்டு இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற நேமை தான் லேபிள்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நியூமரிக் இண்டெக்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதுவே ஜென்ரேட் ஆகும், இல்லை நம்பர்ஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நியூமரிக் வேல்யூஸ் வந்து நியூமரிக் இண்டெக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். பாண்டாஸ் மாடியூலு டாட் சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே இங்கே நம்ம டேட்டாஸ் பாஸ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் தான் நம்மளோட சீரியஸ் ஆப்ஜெக்ட். இது நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்ட். பிகாஸ் நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம்? ஒரு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டில் நம்ம 4 டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா அந்த 4 டைப்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா, அந்த இடத்துல பாஸ் பண்ணுற டேட்டா பைத்தான் சீக்வன்சஸாக இருந்தால் அது எப்படி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், அந்த டேட்டாவுக்கு பதிலாக நம்ம என்டி அரே யூஸ் பண்ணால் அது இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டேட்டா இருக்கிறதுல பைத்தான் டிக்ஷனரி டேட்டாஸாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படி. டேட்டா இருக்கிறதுல ஸ்கேலர் வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ரிமைனிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்டாபிக் டேட்டா பாஸ் பண்ணுறதுல பைத்தான் சீக்வன்சஸ் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சீக்வன்சஸ் டேட்டா டைப்பில் என்னென்ன வரும் அப்படின்னா லிஸ்ட்டு வரும், ஸ்ட்ரிங் வரும், டப்பிள்ஸ் வரும். அப்போ இந்த டேட்டா அப்படின்ற பிளேஸில் நம்ம லிஸ்ட்டு பாஸ் பண்ணால் என்ன நடக்கும், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும், டப்பிள்ஸ் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ரைட், இந்த இண்டெக்ஸ் பிளேஸில் நம்ம நெய்பர்ஹுட் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம், நியூமரிக் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். கிரியேட்டிங் நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1.1 ஆர் 2.1 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறது டேட்டான்ற இடத்துல லிஸ்ட்டு பாஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு லைன் எப்போவுமே இம்போர்ட் பாண்டாஸ் எஸ் பிடின்னு இருக்கணுமா? ஓகே, இப்போது இது பிடி டாட்டு சீரியஸ் எஸ் கேபிட்டல் லெஃப்டில் தான் இருக்கணுன்றதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீரியஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கூட வச்சுக்கலாம். ரைட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நான் பாஸ் பண்ணுறது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ரைட், ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து நான் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டேன், அதுக்கடுத்து இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்றது தெரியும். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட், ஓகே, நம்ம இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட்டு டேட்டா மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே லிஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ எனக்கு டேட்டா
அப்படின்ற இடத்துல டேட்டாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நியூமரிக் இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. மீன்ஸ் பொசிஷனல் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் இதே பிளேஸில் நான் வந்து இண்டெக்ஸோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இண்டெக்ஸ் அப்படின்ற நேமை வந்து கொடுக்கணும். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கோ அதே அளவுக்கு டேட்டாஸ்க்கு ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கொடுக்குறேன் 10, 200, 300, 400, ரைட். இந்த மாதிரி நான் வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். இங்கே 10க்கு பதிலாக 100 கூட வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுத்த லேபிள்டு இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் வந்து இங்கே டேட்டாஸ் வந்து இருக்கும், ரைட். சீக்வன்சஸ் டேட்டா டைப்பில் இப்போ நம்ம டப்பிள் பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட். ஃபர்ஸ்ட் லைன் கண்டிப்பாக இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடின்னு சொல்லி இருக்கணும். இது நம்ம சீரியஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம டேட்டாக்கு பதிலாக நம்ம டேட்டா டைப்பை தான் நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பாஸ் பண்ண போகிறது டப்பிளோட சிம்பிள் என்ன, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டஸ் தான். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரைட். ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் கமா போட்டுட்டு ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான இண்டெக்ஸ் வந்து கொடுங்க, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ஜான் கொடுக்குறேன், ரைட். ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ் லேபிள்டு இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம், ரைட். ஃபிப் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே சம் நம்பர்ஸ், ரைட். டிசம்பர் கமா டபுள் கோட்ஸ்குள்ளே நவம்பர், ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேபிள்டு இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் பேரந்தஸும் கொடுத்துருங்க, ரைட். ஃபைன். அப்போது நம்ம டேட்டாவும் பாஸ் பண்ணிட்டோம், டப்பிள் ஆஃப் டேட்டா கமா கொடுத்துட்டு இண்டெக்ஸோட வேல்யூஸும் கொடுத்தாச்சு, அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ டப்பிள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் பாருங்கள். நம்ம லேபிள்டு இண்டெக்ஸோட வேல்யூஸ் ஜான், பிஃப், டிசம்பர், நவம்பர் வந்திருக்கு. ஸோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸாக இருக்குது, ஓகே. சீக்வன்சஸ் டேட்டா டைப்பஸை இண்டிவிஜுவல் கேரக்டராக பாஸ் பண்ணால் என்ன நடக்கும், ரைட். ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தெரியும் இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி. செகண்ட் லைன் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இடத்துல டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டா என்ன டேட்டா அப்படின்னா இண்டிவிஜுவல் கேரக்டர், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இண்டிவிஜுவல் கேரக்டர் நான் வந்து ஃபஸ்ட்டு சண்டேக்கு எஸ் கொடுக்குறேன், கமா மண்டேக்கு எம், கமா டியூஸ்டே. ஸோ 3 டேட்டாஸ் மட்டும் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு 0, 1, 2 அப்படின்னு சொல்லி நியூமரிக் வேல்யூஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். 0, 1, 2ன்னு சொல்லி நியூமரிக் வேல்யூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ரைட். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம சம் வேல்யூஸ் ஆர் நம்பர்ஸ் எதை வச்சு வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், கமா. ஸோ 3 வேல்யூஸ் தான் கொடுக்கணும். எக்ஸாக்டாக டேட்டாவும் இண்டெக்ஸும் மேட்ச் ஆகிருக்கணும், ரைட். ஸோ நம்ம கொடுத்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு அது கரஸ்பாண்டிங் டேட்டாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இண்டிவிஜுவல் கேரக்டரும் பாசிபிள் தான், ஃபைன். இப்போது சீக்வன்சஸ் டேட்டாக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வித்தின் சீரீஸ்க்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குன்றப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். இங்கே நான் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸு க்ரியேட் ஆயிரும். அப்போ 0th பிளேஸில் பைத்தான் அப்படின்ற வேல்யூஸ் வந்து இருக்கும், ஓகேவா, ஃபைன். இப்போ சப்போஸ் நான் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுறேன், இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் வந்து கிளாஸ் 12ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கிளாஸ் 12க்கு பைத்தான் சொல்லி நம்மளுக்கு ரிட்டன் ஆகும், ரைட். சிங்கிள் இண்டெக்ஸ் அப்படின்றனால இங்கே நல்லா பாருங்கள் எல்லாத்தோடைய டேட்டா டைப்பு நம்மளுக்கு ஆப்ஜெக்டாக தான் ரிட்டன் ஆகும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் ஆப்ஜெக்ட் யூஸிங் 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், ரைட். அப்போது டேட்டா அப்படின்ற இடத்துல நான் ஸ்ட்ரிங்காகவும் லிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், டபுள்ஸாகவும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, கேரக்டரும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, இண்டிவிஜுவல் கேரக்டரும். ஸோ இந்த 3 or 4 காம்பினேஷனும் நான் டேட்டாஸ் இருக்குன்ற பிளேஸில் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம், ரைட். சீரீஸ் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டான்ற இடத்துல நம்ம பாஸ் பண்ண போகிற வேல்யூஸ் இது தான், ரைட். ஓகே, ஃபைன். இங்கே வந்து 1, கம்மா, ரைட். ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் நேம் இஸ் 1ன்னு கூட வச்சுக்கிடுவோம், ரைட். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு கம்மா ஒரு கேரக்டர் ஆர் சம் நம்பர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ண போகிற கேரக்டர் எஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு, கம்மா.
நியூமரிக் வேல்யூஸும் பாஸ் பண்ணியாச்சு, ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு சிங்கிள் கேரக்டரும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் கூட பாஸ் பண்ணிக்கிறோம், கம்மா ஒரு டபுள் ஆஃப் வேல்யூஸ் கூட பாஸ் பண்ணி பார்ப்போம், ரைட். ஸோ இது எல்லாமே நம்மளோட டேட்டாஸ், ரைட். ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ரைட். இங்கே நல்லா பாருங்கள், நியூமரிக் இண்டெக்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல, டேட்டாஸ் தான் பாஸ் பண்ணிக்குவோம். ஸோ நியூமரிக் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அப் அண்ட் ஆகி வந்திருக்கு, ரைட். அப்போ நான் ஒரு பிளேஸில் வந்து ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், கேரக்டராகவும் பாஸ் பண்ணிக்கிறேன், ஒரு லிஸ்ட்டாகவும் பாஸ் பண்ணிக்கிறேன், டபுள்ஸாகவும் பாஸ் பண்ணாலும் எனக்கு இது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன், ஸ்டோர் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் எல்லாமே கொடுக்குது. இதோட டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அப்புறம் பைத்தான் சீக்வன்சஸ் அப்படின்ற இந்த பிளேஸில் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், டபுள்ஸ் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் சேமாக நியூமரிக் இண்டெக்ஸாக ரன் பண்ணால் என்ன நடக்கும், அண்ட் தென் ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் லேபிள்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துச்சு. கிரியேட்டிங் நான் எம்டி சீரீஸ் ஆப்ஜெக்டில் நம்ம டேட்டா அப்படின்ற பாஸ் பண்ணுற இடத்துல என்டி அரே யூஸ் பண்ணும்போது அந்த என்டி அரேயில் 3 சப்டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏ ரேஞ்ச் பாஸ் பண்ணி அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எல்ஐஎன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் நம்ம இந்த டேட்டா அப்படின்ற இடத்துல பாஸ் பண்ணி என்டி அரே ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம், ஸ்பெசிஃபை டேட்டா அஸ் ஆன் என்டி அரே, ரைட். என்டி அரேயில் நம்ம 3 டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ ரேஞ்சை பற்றி பார்க்கலாம், ரைட். இது என்டி அரே அப்படின்றனால கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மாடியூல் வந்து numpy வேணும், ரைட். ஸோ இந்த numpy மாடியூலை வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு இங்கே 2 இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், ரைட். ஃபஸ்ட்டு ஏ ரேஞ்சை வச்சு numpy வச்சு நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா. The function name is arange. ஸோ ஏ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோமா. ஸோ இதுக்குள்ளே நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாஸ் பண்ணுற ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸாக கூட இருக்கலாம், ரைட். இது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா numpy-க்குள்ளே இருக்கும். ஸோ அதோட மாடியூல் நேம் என்பி டாட்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம், ஓகேவா. இதை கொண்டு போய் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், சின்னு சொல்லி, ஓகேவா. ஃபைன். இப்போ சியில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், சி, ஓகேவா. ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோமா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதுதான் சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. ஸோ நம்ம பாஸ் பண்ண போகிற டேட்டா என்டி அரேயோட ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன், ஏ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ நான் இங்கே சின்னு மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த சி அப்படின்ற வேரியபிளில் தான் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, ரைட். ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே நம்ம பாஸ் பண்ணுற இந்த வேல்யூ இருக்கா, 2ல் ஸ்டார்ட் பண்ணணும், 9.25 எண்ட் ஆகணும், அதோட ஸ்டெப் வேல்யூ 2, இதுதான் மீனிங், ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூஸுக்குள்ளே இருக்க டேட்டாஸை வச்சு தான் அது 1 டைமென்ஷனல் அரே வந்து க்ரியேட் ஆகும், ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ரைட். அப்போது நான் வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா அப்போ 2.0, ரைட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 4.0, 2 ஸ்டெப்பாக தான் போகுது. அப்போது 9.25 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகலாம், 8.0 வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகும், ஏன்னா 2 ஸ்டெப்ஸாக தான் நம்ம மூவ் பண்ணுறோம், ஓகேவா. அப்போ நமக்கு 4 வேல்யூஸ் தான் கிடைக்கிறதுனால அது இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஜென்ரேட் ஆகிக்கிறது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோமா அந்த ஏ ரேஞ்சோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுதான் இது. அந்த ஏ ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 2.0, 4.0, 6.0, 8.0, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது 1 டைமென்ஷனல் சீரீஸ் ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி 1 டைமென்ஷனல் டேட்டாஸாக நம்ம பார்க்குறோம், ஓகேவா. இதுதான் வந்து ஏ ரேஞ்சோட ப்ராசஸ். செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபை டேட்டாஸ் என்டி அரேயில் நம்ம செகண்ட் ஒன் எல்ஐஎன் ஸ்பேஸ் இன்டர்வல் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது என்டி அரே அப்படின்றனால பாண்டாஸும் numpy 2 மாடியூல்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ ரேஞ்சை ஜென்ரேட் பண்ணி அந்த வேரியபிளை கொண்டு போய் சீரீஸ் ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணோமா. ஆனால் இங்கே இப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக நான் சீரீஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன், ரைட். அப்போ நமக்கு சீரீஸ் ஆஃப் அப்படின்ற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் எதுக்குள்ளே இருக்குது, பாண்டாஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஏன்ற வேரியபிளாக வைக்க போகிறோம், ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் இங்கே பாஸ் பண்ணுறது வந்து எல்ஐஎன் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்பி டாட்டு எல்ஐஎன் ஸ்பேஸ், ரைட்.
கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து கொடுத்துருங்க. ரைட், ஸ்டாப் பண்ண வேல்யூஸும் கொடுத்துருங்க. நம்மளோட ஸ்டெப் வேல்யூஸும் கூட மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே டேட்டாவாக டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டேன். ரைட், இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டு, இதை கொண்டு வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமை வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் பாஸ் பண்ணலாம். லைன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டைரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஏன்னு மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ரைட், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து இன்டர்வல் வச்சு ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா, டைம் இன்டர்வலை பொறுத்து இது வந்து மாறும். ஓகே மேம், ஏ ரேஞ்சு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. இது என்ன மேம் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 33 ஸ்டெப்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, 30ன்றது எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை நான் எத்தனை பார்ட்டாக பிரிக்க சொல்கிறேன் அப்படின்னா 3யாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். ரைட், என் கையில் ஒரு சாக்லேட் பார் இருக்குது. அந்த சாக்லேட் பாரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு தெரியும். அதை நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் மீனிங். அப்போ சாக்லேட் பார் ஸ்டார்ட் பண்ணுறது 2ன்ற பொசிஷன், எண்ட் பண்ணுற பொசிஷன் 30. அதை நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேருக்கு கொடுக்குறது தான் இந்த வேல்யூஸ். அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணி 16 வரைக்கும் ஒரு ஆளுக்கும், 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் சொல்லி 2 பிளேஸ், அந்த பிளேஸ் ஸ்டார்டிங் பிளேஸை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இந்த லைன் ஸ்பேஸ். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் டாபிக், நம்ம ஸ்பெசிஃபை என்டி அரே டேட்டா டைப்பில் தேர்டாக பார்க்க போகிறது டெல்லிங் எ லிஸ்ட். ஸோ இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது ஏ பின்னு சொல்லி 2 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இல்லை ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ இஸ் அ நம்பர் ஆஃப் த டைம் கிவன் ரிப்பிட்டேஷன். ரைட், ஸோ பி இஸ் அ ரிப்ளிகேஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் ரிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான். ரைட், இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பாண்டாஸும் நம்பிஒய்ன்னு சொல்லி 2 மாடியூலை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த என்டி அரேக்கு கண்டிப்பாக நம்ம நம்பிஒய் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம சீரியஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் சீரியஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்றத நம்புகிறேன். ரைட், ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாகவே பாஸ் பண்ணுறேன். என்பி டாட் டில் ஆஃப் என்ன வேல்யூஸை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, ரைட், கமா, ஸோ இங்கே வந்து வி கமா 1. சரியா, இதுதான் என்னோடய வேல்யூஸ். இதை 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண சொல்லி நான் சொல்லிட்டேன். ரைட், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணுமா, பிரிண்ட் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ரன் ஆகி பிரிண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் தெரியும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரைட், AV1 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 AV1ன்னு சொல்லி நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட், ஸோ இதுதான் வந்து டில்லோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வேல்யூஸ், அது எவ்வளோ டைம் ரிப்பீட்டேஷன் வரணும் அப்படின்றதான் நம்ம செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூஸ். ரைட், நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணாததுனால அது ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மென்ஷன் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 5ன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது எப்படின்றத பாருங்கள். 5 டைம்ஸ் வந்து அதே மாதிரி ரிப்பீட்டேஷனாக பிரிண்ட் ஆகி காட்டும். ஓகே, தேர்ட் டாபிக் நான் எம்டி சீரியஸ் ஆப்ஜெக்டில் டேட்டாக்கு பதிலாக பைத்தான் டிக்ஷனரி பாஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது கீ வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூஸ். ரைட், வேல்யூஸ் வந்து நம்மளோட டேட்டா. அப்போது நம்ம இங்கே பாஸ் பண்ணுற இந்த டேட்டா அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ஷனரியாக பாஸ் பண்ணுறோம். அது டிக்ஷனரியாக பாஸ் பண்ணும்போது டிக்ஷனரி அப்படின்னாலே கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். இந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாம் அது இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம். டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் அது டேட்டாவாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, தேர்டு ஒன் ஸ்பெசிஃபை டேட்டாஸ் பைத்தான் டிக்ஷனரி. டேட்டாவை நம்ம பைத்தான் டிக்ஷனரி பாஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட், டேட்டா அப்படின்றப்போ நம்ம டிக்ஷனரி பாஸ் பண்ணுறோம். நம்ம டிக்ஷனரியில் இருக்க கீ வந்து இண்டெக்ஸாக ஆக்ட் பண்ணணும். அதில் டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ் வந்து டேட்டாவாக எடுத்துக்கிறோம். ரைட், ஓகே ஃபைன். இதுக்கு மேனுவலாக நீங்கள் இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஃபர்ஸ்ட் லைன் இம்போர்ட் பாண்டாஸ் எஸ் பிடி கொடுத்தாச்சு. நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், சீரியஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சீரியஸ் ஆஃப் வந்து கொடுத்துட்டு இது வந்து நான் ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபைன். இப்போது நான் அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே டிக்ஷனரி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ கர்லி பிரேசஸ்குள்ளே ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது என்னோட கீ.
ஓகேவா. நான் வந்து 1000 சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன், இதுவும் என்னோடய கீ தான், ரைட். கோலன் கொடுத்துட்டு நம்ம எப்படி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, ரைட். ஓகே ஃபைன். இங்கே வந்து நம்ம ஜான் சொல்லி கொடுத்துக்கிறேன், ஜான்வரி. இந்த இடத்துல சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம், 30 or 31 சம் வேல்யூஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல நான் ஒரு 10 கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு 3000 இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ கீழே வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், ரைட். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சீரியஸ் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ரைட். ஸோ நம்மளோட கீஸ் எல்லாமே இங்கே இண்டெக்ஸாக எடுத்திருக்கா, ரைட். அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னவா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, டேட்டாவாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதோட டேட்டா டைப் நல்லா பாருங்கள், இன்ட்டு 64 தான் இருக்கும், ரைட். இது ஆப்ஜெக்டாக ப்ரொடியூஸ் ஆகாது, இது வந்து இன்ட்டு 64. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. கிரியேட்டிவ் நான் எம்டி சீரிஸ் ஆப்ஜெக்டில் 4th ஒன், டேட்டாக்கு பதிலாக நம்ம ஸ்கேலார் வேல்யூஸ் பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ இந்த டேட்டா அப்படின்றதுக்கப்போ நம்ம ஸ்கேலார் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். ஸ்கேலார் வேல்யூஸ் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா சிங்கிள் வேல்யூஸ், ரைட். அப்போ இங்கே சிங்கிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணி அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணோம், ஆட்டோ ஜென்ரேட்டிங் இண்டெக்ஸ் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சிங்கிள் வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ மெயினானது சீரியஸ் ஆப்ஜெக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் இது ஸ்கேலார் வேல்யூஸ் அப்படின்றனால நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம மேனுவலாக மென்ஷன் பண்ணணும். லைக் லேபிள்டு இண்டெக்ஸாகவும் நியூமரிக் இண்டெக்ஸாகவும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கேலார் வேல்யூஸை வச்சு நமக்கு டேட்டாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் இம்போர்ட் பார்டாஸ் அஸ் பிடி நமக்கு தெரியும், ரைட். இப்போ சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், பிடி டாட் சீரீஸ் ஆஃப் சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் அ சேஞ்சுக்கு இங்கே நான் வேரியபிள் நேமை மாற்றிக்கிறேன், ஸோ எம்னு கூட வச்சுக்கிறோம், ரைட். அப்போ சீரீஸ் ஆப்ஜெக்டோட நேமு இங்கே ஸ்மால் எம்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே சிங்கிள் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், 30 மார்க்ஸ், ரைட். ஸோ இந்த 30 அப்படின்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு மேனுவலாக நம்பர்ஸ் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ 5 பேருக்கு வந்து நான் 30 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வச்சு கூட ஜென்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸாக்டாக 30 மார்க்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 30ன்ற சிங்கிள் வேல்யூஸை 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பரை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் டைமென்ஷனாக க்ரியேட் ஆகும். இல்லை என் கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ்ன்ற இடத்துல நான் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ரைட். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டார்டிங் ரோல் நம்பர், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 100ல் ஸ்டார்ட் ஆகுது ரோல் நம்பர், எண்ட் ஆகுறது 30 ஸ்டூடெண்ட்ஸாக 130, ரைட். 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 131 கொடுக்கணும், ரைட். ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1 தானே. ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது பாருங்கள், ரைட். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ரோல் நம்பர் 100, ரைட். 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 30 என்ட்ராகி முடிய வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 130வா. 130ன்றப்போ நமக்கு 130 வரைக்கும் முடிஞ்சிடும். பட் நம்ம ஸ்டெப் வேல்யூ எப்போவுமே ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1ன்றதுனால 131 வரைக்கும் கொடுக்கணும், ஓகேவா. இதோட ரிட்டன் டேட்டா டைப்பும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் 64 தான். இது உங்களுக்கான கொஷினுக்கான டைம் தான் இது, ரைட். என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமா, அது ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, இதோட மீனிங் என்ன, எதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா. நம்ம பாஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணுறோம். இது லிஸ்ட்டுன்றனால ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓகே. டப்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டப்பிள்ஸ் வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணுறோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ். இண்டிவிஜுவல் கேரக்டரை யூஸ் பண்ணும்போது எதுக்காக இது ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், ரைட். இதையும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்,
ரைட். அதே மாதிரி என்டி அரேயை நம்ம பாஸ் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் ஜென்ரேட் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. அதையே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கொஷினுக்கு உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இது ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற வேல்யூஸை, அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு பிளாக்கோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே போய் இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.